Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். Group 4 லாஸ்ட் 50 days எக்ஸாமுக்கு இன்னும் 50 நாள் தான் இருக்குது. எக்ஸாம் டேட் ஜூன் 9, 2024. இந்த 50 நாள் என்ன பண்ணணும், என்னங்க பண்ணிட முடியும், இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டாம். கீப் இட் சிம்பிள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிம்பிளாக வச்சுக்கிட்டால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். எவ்வளோ தான் கவலைப்பட்டு ஏங்கினாலும் கருவாடு திரும்ப மீனாக போகிறது கிடையாது. அந்த கருவாடை என்ன பண்ணணும் யோசித்தாலே வாழ்க்கை நல்லா வந்திருக்கும். எக்ஸாமும் அதே மாதிரி தான். முன்னாடி நீங்கள் படிச்சிங்க, படிக்கலை, ஃபீல் பண்ணிங்க, எல்லாமே ஓரமாக வச்சுட்டு இந்த 50 நாள் ப்ரொடக்டிவாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கணும், எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, எவ்வளோ படிக்கணும், என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். என்ன பண்ண முடியுமோ இந்த 50 நாள் அதை மட்டும் பண்ணுங்கள். ரிசல்ட் ஜூன் 9க்கு அப்புறம் அதை வந்து பார்த்துக்கலாம். ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகே, ரைட். சரி, இந்த 50 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். உங்கள் ப்ரிப்பரேஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு படிக்கிற வேலையை பாருங்கள். 50 நாள் கொடுத்துருக்காங்க, ஒரு ராக்கெட் சயின்ஸாக இருக்குமோ, ப்ரிப்பேர் பண்ணிடலாமோ, பாஸ் பண்ணிடலாமோ, அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். இது வரைக்கும் நான் பாதி படிச்சிருக்கேன், பாதி படிக்கல, குழப்பமாக இருக்குது, அவங்க மட்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் நல்லா போய்கிட்டு இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ரைட். சரி, இந்த 50 நாளில் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண போகிறது, எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ படிக்கலை, எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்தை ரஃப்பாக எடுங்க. நீங்கள் ரஃப்பாக எடுத்தால் தான் என்ன விஷயங்கள் அடுத்து பண்ண போகிறீங்க கிளியராக வந்து புரியும். ஓகே, ரைட். இந்த 50 நாளில் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 15, 15, 20. ஓகேவா? ஒரு விஷயம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் தான். இதை ப்ரிப்பேர் பண்ணும் போது இப்படி படித்தா போதுமா, இது மட்டும் போதுமா, இது மட்டும் பண்ணால் போதுமா, அந்த விஷயங்கள் ஜூன் 9 காலையில் 9:30 மணி வரைக்குமே மைண்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். பட் ரிஸ்க் எடுத்தால் தாங்க, வேறு வழியே கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 15 days நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறது ஜிடி, ஜென்ரல் தமிழ். இதை மட்டும்தான் படிக்க போகிறீங்க, வேறு எதையும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். 15 days தமிழுக்கு போதுமான்ற ஒரு கேள்வி வந்து வரும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே தமிழ் நீங்கள் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் 6 பாதி 10th பாதி ஏதோ ஒன்று நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. நிச்சயமாக படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க, தொடாமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு விஷயம் மினிமம் ஒரு 20% அங்கே தொட்டிருப்பீங்க. அப்போ இந்த 15 நாள், இந்த 2 வாரம் தமிழுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில் பின்னாடி இருந்து போங்க. 10th, 9th, 8th, அதுக்கப்புறம் 11th, 12th. ஸோ இந்த ஃபார்மேட்டை நீ கொண்டு போனீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஏன்னா 10th, 9th, 8th இந்த ஏரியாக்களில் தமிழ் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த 2 வாரம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழுக்கு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். புக்கு எடுத்து படிங்க. ரைட். சில பேருக்கு வந்து டெஸ்ட்டு மட்டும் பார்த்தா போதும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் ஒரு 7 நாள் படிக்கிறீங்க, 100 நாள் படிச்சிங்க, அப்போ ஓகேவாக இருக்கும். இப்போ லாஸ்ட் 50 நாள்னால் அந்த புக்கையும் படிக்கும் போது மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏறிடும். நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய வேலையாக வந்து இருக்காது. அந்த 50 நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் எக்ஸாம் தான் போக போகிறீங்க. அந்த 1.5 மாதம் மைண்டில் நிச்சயமாக ஸ்டோர் ஆகும். ஸோ புக்கை எடுத்து படிங்க. டெஸ்ட்டு என்ன பண்ணாலும் சொல்கிறேன், அதை வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 15 days 10th, 9th, 8th, 11th, 12th. 6th, 7th படிக்க வேணாமா அந்த மாதிரி கேட்காதீங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தமிழுக்கு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 15 days நீங்கள் ஜிஎஸ் வந்து படிக்க போகிறீங்க. ரைட். 15 daysல ஜிஎஸ்ஸை ஃபுல்லாக படித்து முடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் தான். ரைட். பட் பண்ண முடியாத விஷயம் கிடையாது. சாலிடாக ஃபில்டர் பண்ணுங்கள். ஓகே, என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 15 நாள் நம்ம டெலகிராம் சேனலில் 50 daysக்கான ஒரு ஜிஎஸ் சூப்பர் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து போட்டிருந்தோம், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஓகே, இந்த 50 நாளுக்கான பாடங்கள் நான் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் இல்லாமல் நிச்சயமாக இந்த 50 பாடங்களுமே ஸ்ட்ராங் பண்ணுங்கள். இந்த 15 days என்ன படிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த 15 daysல இந்த 50 பாடங்களை எவ்வளோ சீக்கிரம் படித்து முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படித்து முடிங்க. இதை மட்டும் படித்தா போதும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் எல்லாமே ஹைலி ஃபில்டர் பண்ணப்பட்ட ஒரு பாடங்கள். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து போகலாம். சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் கவர் பண்ண போகிறது பாலிட்டி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக வந்திருக்கும். அதிகமாக கேள்விகள் அங்கே ரைஸ் ஆகலாம். அடுத்த விஷயம் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் காந்தி, நேரு, தாகூர் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திருக்குறள் மினிமம் 2-3 கேள்விகள் இங்கே வந்து வரலாம். அடுத்த விஷயம் இங்கே மேக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் ஜிஎஸ்ல, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி. ஸோ இந்த ஆர்டரில் சப்ஜெக்டை வந்து கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். 50 நாளில் கிராக் செய்வது எப்படி, இந்த கோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து கொண்டு வரலாம். பட் அது எல்லாமே கொஞ்சம் பிஸ்னஸாக வந்து போயிடும். அதெல்லாம் தாண்டி
ப்ரிப்பேர் பண்ணணும்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். தமிழுக்கு இந்த 2 வாரம் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு இதை வந்து கவர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 42 டெஸ்ட் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். அந்த 42 டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்மே நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதை மட்டும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். போதுமானதாக இருக்கும். முடிச்சாச்சா? அப்போ இந்த ஒரு மாதம் இங்கே வந்து இப்போ நகை முடியுது. 30 நாள் நம்ம வந்து முடிச்சிட்டோம். 20 நாள் இருக்குல்ல, இந்த 20 நாள் என்ன பண்ண போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 20 நாள் ரைட்டா, இந்த 20 டேஸ்மே புக்கை கையில் எடுக்கவே எடுக்காதீங்க. எந்த புக்காக இருந்தாலும் பாலிட்டி, ஜியாகிரஃபி, தமிழ், மேக்ஸு புக்கு பக்கம் போகவே கூடாது. இந்த 20 நாளும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டெஸ்ட்டு, இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன் நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்னா, 20 நாள் நீங்கள் படிக்கும் போது நான் பாலிட்டி புக்கு படிக்கலாமா, எக்கனாமி படிக்கலாமா, இந்த மாதிரி மைண்டில் ஓட தான் செய்யும். நம்ம இன்னும் கவர் பண்ணி அந்த மாதிரி தோண தான் செய்யும். பட் ரிஸ்க் எடுத்தாகணும். முன்னாடி நான் சொல்லிட்டேன். 20 நாளுமே பாலிட்டி டெஸ்ட்டு, ஜியாகிரஃபி டெஸ்ட்டு, தமிழ்கான் டெஸ்ட்டு. நம்ம தமிழ் இங்கே புக்கு மட்டும் தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ 8th to 10th புக்கு முடிச்சிட்டிங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட் எடுத்து அதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். போதும். வெளியே நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கொஷின் வச்சுருந்தா ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா, நம்ம டெலகிராம் சேனலில் எல்லா கொஷின் பேப்பரும் ஃப்ரீலி அவைலபிளாக இருக்குது. அதை மட்டும் இந்த 20 நாள் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்? ஸோ கிளாஸ் டெஸ்ட்டு, நம்ம டெலகிராம் டெஸ்ட்டு, யூடியூப்பில் போகிற பிடிஎஃப்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப 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 அவசியம். இவங்க 2 பேரையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு போனால் நிச்சயமாக தமிழ்லையும் 70% மேலே மார்க் எடுக்க முடியும். மேக்ஸும் 23க்கு 15க்கு மேலே நிச்சயமாக போட முடியும். மேக்ஸு ஒரு சில விஷயங்கள் டஃப்பாக கேட்டிருந்தாலும் 25 கேள்விகளில் ஒரு 15 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. டேட்டா மாற்றலாம், ஆப்ஷன் மாற்றலாம். பட் அந்த கண்டென்ட்டோ கேட்க போகிற மெத்தடோ மாற்ற போகிறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மினிமம் ஒரு 5 வருஷம் பேப்பராது. குரூப் 4 மட்டும் இல்லாமல் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 7 எல்லாமே. ஸோ ப்ரீவியஸ் இயர் பேப்பர் தமிழுக்கு ஒரு 30 பேப்பர் கிட்டே வந்திருக்கு. ஸோ எல்லா பேப்பரும் நான் டெலகிராம் அப்லோட் பண்ணுறேன். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் 20 டேஸ் 2.5 வாரம் சொல்லும் போது ஜூன் 9 எக்ஸாம் போகிற வரைக்கும் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். புக்கை எடுக்காதீங்க. லாஸ்ட் டைமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த புக்கை மட்டும் படிச்சுட்டு போ, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போ. புக்கை எடுத்தால் படிச்சுட்டே தான் இருப்போம், படிக்க முடியும், நாலேஜ் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். பட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப 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 அவசியம். அதை விட்டுட்டோன்னா எக்ஸாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை படித்தது எல்லாமே இந்த 30 நாள் என்ன பண்ணுறீங்களோ அது வரைக்குமே போதும். 30 நாளுக்கு அப்புறம் புக்கை கையை வைக்காதீங்க. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, எதெல்லாம் விட்டுருக்கீங்கன்னா அதை மட்டும் லைட்டாக ஒரு பட்டி டிகிரி மாதிரி பார்த்துக்கலாம். ரொம்ப டெப்த்தாக புக்குக்குள்ளே போக வேண்டாம். அதை தாண்டி யூடியூப் சேனல்ஸில் யாராவது கண்டென்ட் போடுறாங்க, 50 நாளில் கிளியர் செய்வது எப்படி அதை பார்க்குறத விட கண்டென்ட்டோ ஒரு ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரஃபியோ, பாலிட்டியோ, மேக்ஸோ ஷார்ட்கட்ஸ் போடுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் மாதிரி போடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வருதா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷன் வருது, ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க, போதும். அதை தாண்டி எல்லாத்தையும் பார்க்காம கண்டென்ட் வைஸ் யாருன்னா போட்டாங்கன்னா ரிவிஷன் மெத்தடில் இப்போ நம்ம சேனலில் பாலிட்டி ரிவிஷன் நம்ம கொண்டு வர போகிறோம், ஐஎன்எம் கொண்டு வர போகிறோம், ஜியாகிரஃபி கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல் ரிவிஷன் வருது, பாதி வருது, பிடிஎஃப் கொடுக்குறாங்க. அதை மட்டும் ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு போனால் லாஸ்ட் டைம் போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான கட் ஆஃப் எவ்வளோங்க? நிச்சயமாக நீங்கள் 170+ போட்டால் தான் நீங்கள் உள்ளே வந்து இருப்பீங்க. ஓகேவா? இந்த 170+ போடுறதுக்கு மினிமம் இந்த 140 மார்க் இருக்குல்ல, இந்த 140 கொஷினை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த 30 கேள்வி நீங்கள் இன்னும் தெளிவாக வந்து போட முடியும். அப்போ இந்த 140 கேள்விகளுக்கு நான் சொன்ன மாதிரியான தமிழ், ஜிஎஸ்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், டெஸ்ட்டு, யூடியூப் சேனல்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு 100 கேள்வி கேட்குறாங்க. இந்த 100 கேள்விகளில் ஆரம்பம் ஒரு 60 கேள்விகள் நல்லா சாலிடாக ஸ்ட்ராங்காக போடும் போது தான் அடுத்த 40 கேள்விகளில் ஃப்ளூக்கில் போடுறதுக்காவது மைண்டு வேலை செய்யும். நீங்கள் சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஐடியாவே இல்லாமல் போயிட்டுருக்கேன்னா இந்த 40 கேள்விகள் அம்போன்னு போயிடும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூக்கும் லக்கும் நிச்சயமாக வேலை செய்யும். அடுத்த வேலை செஞ்சுருக்கு. இப்போ என்ன பண்ணி போகிறீங்க? இந்த 50 நாளும் 15 தமிழ், 15 ஜிஎஸ், அடுத்த 20 நாள் டெஸ்ட்டு, ப்ராக்டிஸு, அது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்தராக நான் நோட்ஸ் நிறைய நான் வந்து கொடுக்குறேன். அதை நம்ம டெலகிராம் சேனலையும் யூடியூப்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் வந்து கொடுக்குறேன். என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வருஷம் குரூப் 4 கிராக் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் 50 டேஸ்க்கான பிளான். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், குழப்பமாக வேண்டாம். பயம் இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. குழப்பம், பயம், நடுக்கம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுறீங்க? ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். ரிசல்ட் நிச்சயமாக பாசிட்டிவாக அமையும். ஓகே, நன்றி, வணக்கம்.